ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சவுண்டு கேட்குதா? கேட்குதுங்களா? கேட்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். 2017 வருஷத்துலேருந்து அருமையான போதகர் சார்லஸ் எனக்கு தெரியும். நாங்கள் பைபிள் காலேஜில் 2007 எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க? இப்போ கணக்கு எனக்கு தெரியாதுன்றீங்களா? 2007 2017 இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 8 வருஷம் இல்லையா? 8 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் நான் இந்த சபையில் 5வது முறை பிரசங்கம் பண்ண போகிறேன் இல்லையா? அதுக்கு நான் வரவே இல்லைன்னு இல்லை, நிறைய தாட்டி வந்திருக்கேன், நிறைய தாட்டி பிரசங்கம் கேட்டிருக்கேன் இங்கே உட்காந்து இல்லையா? ஸோ 2017 ஆண்டவர் இந்த தொடர்பை தந்தார். அநேக முறை சபைக்கு நான் வந்திருக்கிறேன். தேவ கிருபையால் இன்றைக்கி 5வது முறையாக தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் எனக்கு தந்த வாய்ப்புக்காய் நான் தேவன் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. எல்லாரும் கூட அருமையான பாஸ்டர் அகஸ்டின் ராஜலுடைய வாழ்வுக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய தியாகத்திற்காய், அவர்கள் செய்த இந்த ஊழியத்திற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 18 ஆண்டுகள் தேவன் நம்ம அற்புதமாக நடத்தியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமும் அல்லேலூயா சொல்லலாமே. 18 ஆண்டுகள் தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். தேவையான வார்த்தைகளை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். விசாலத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருடங்கள் தேவன் இந்த ஊழியத்தை, திறந்த வாசல் என்கிற ஊழியத்தை தந்து நம் அனைவரையும் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். ராமன் சொல்லாமே. நீங்கள் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அது கிளீனாக தெரியுது. ஃபோட்டோவில் ரொம்ப கலராக இருந்தாப்புல, நேரில் பார்க்க கலராக தான் இருக்காப்புல, கொஞ்சம் கருப்பு கலராக இருக்காப்புல. என்ன பண்ணுறது, அதான் நேச்சுரல். அமேன். ஃபோட்டோவில் எடிட் பண்ணி நானே ஃபோட்டோ பார்த்து ஷாக் ஆகிட்டேன். நம்மளாம் இது உள்ளங்கை மாதிரி இருக்குது, நம்ம இருக்கிறது இந்த கலரில், ஃபோட்டோவில் இந்த கலரில் நம்மளை போட்டிருக்காப்புல. ஓகே, கர்த்தர் நல்லவர். அமேன். ஆமாம், நீங்களும் நிறைய பேர் என் கலரில் இருக்கீங்க. அதுக்கான ஆண்டவர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை ஒரு மாதிரி பார்க்காதீங்க. ஆண்டவர் நல்லவர். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த நாளும் அருமையாக அழைத்த பாஸ்டர் சார்லஸ் 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இதே மாதிரி சபையில் ஆண்டுல இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக வரணும். நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? என்ன பதில் சொல்லியிருப்பேன்? கண்டிப்பாக வரேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். என்ன நாள், என்ன கிழமை, நான் வர முடியுமா, போக முடியுமா, எதையும் யோசிக்கல. அவர் கூப்பிட்ட உடனே என்ன சொல்லிட்டேன்? கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டேன். உங்களை பார்ப்பதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் தேவனுடைய சமூகத்தில் இந்த ஆலயத்துக்கு தேவன் 18 வருடங்கள் நடத்தியிருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு என்ன நீங்கள் வார்த்தையை தரப்போறீங்கன்னா, ஆண்டவர் 3 காரியங்கள் எனக்கு சொன்னார். 1 விடுதலைன்னு சொன்னார், 2வது ஆழமான விசுவாசம்னு சொன்னார், 3வது விருத்தி அடைவீர்கள் என்று சொன்னார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் ஆண்டவர் தேவதாசன் மூலம் சொல்லுவார். என்ன செய்ய போறீங்களா? பெருக போறீங்க. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையில் உறுதிப்படுத்துகிறார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசம் 2வது என்ன சொன்ன? முதலாவது என்ன சொன்ன? விடுதலை. 2வது விசுவாசம். 3வது ஆண்டவர் சொன்னார் விருத்தி அடைவீர்கள். ஆமென். அதே வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாகவே உங்களுடைய ஊழியக்காரர் மூலமாக தேவன் என்ன செய்கிறார்? அதை உங்களுக்கு சொல்லுகிறார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேருக்கு அவர் சொன்னார், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேணாம்னா ஒரு பாட்டியம்மா ஆமான்னு சொல்லுது. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். சொல்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, கொடுக்கறது நம்மளுடைய கடமை. ராமன் சொல்லலாமே. அப்பா அடி, இப்போ இதை தான் நான் எதிர்பார்த்தேன். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம்னு பலர் 2 பேர் மூஞ்சில் ரொம்ப பிரகாசம். அப்பா நம்ம எதுவுமே பண்ண வேண்டான்ட்டார்றான். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை திடப்படுத்துங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கரங்களை திடப்படுத்துங்க. ஆமாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ராமன் சொல்லலாமே. சில பேர் வாயை திறந்த சபை வளரும், சில பேர் வாயை மூடின சபை தானாக வளரும். ராமன் சொல்லலாம் பாருங்க. சில பேர் வாயை திறந்தா சபை கபன்னு வளரும். சிலர் நீங்கள் வாயை மூடினாலே போதும். சில பேர் ஏதாச்சும் செஞ்ச சபை வளரும். சில பேர் எதுவுமே செய்யலனாலே, ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங். சில பேர் எதுவுமே செய்யலனாலே சபை என்ன செய்யும்? வளரும். ஏன்னா சபை யாருடையது? தேவனுடையது. ராமன் சொல்லலாமே. சபை தேவனுடைய சரீரம், சபை தேவனுடைய மனவாட்டி. சபை அவர் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சொத்து. தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தையும் செம்மையுமாக அவருடைய காரியங்களை நடப்பிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்கப்பட்ட நேரம் எனக்கு கம்மியாக இருக்குது. அந்த கடிகாரத்தில் வேறு தேசத்தினுடைய நேரம் ஓடிட்டுருக்கு. நான் எந்த நேரத்தில் முடிக்கிறதுன்னு தெரியல, ஆனால் சரியான நேரத்தில் நான் முடிப்பேன். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு இருக்க கவலையை காட்டில எனக்கு பெரிய கவலை. ஆமென். யாரோ நீங்கள் பயங்கரமாக வல்லமையாக ஜோம் பண்ணியிருக்கீங்க, எப்படியாச்சும் மழை பெய்யணும் இல்லையா, எப்படியாச்சும் கரண்ட்டு போகணும். நான் யோசித்தேன், நம்ம வேற ரொம்ப கலராக இருக்கோமே, கரண்ட் வரலன்னா நம்ம மூஞ்சி தெரியுமா இல்லை பல்லு மட்டும் தான் தெரியுமா? ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு கரண்ட்டை தந்தார். பிரகாசமாக தெரியுறேன்னா
நாளைக்கு இன்னும் பிரகாசமா தெரிவேன். ராமன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். வாசிங்க சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ராமன் சொல்லலாமே, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ராமன் சொல்லுங்க பாப்போம். அற்பமான ஆரம்பத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? யாரும் என்ன செய்ய முடியாது? அசட்டை பண்ண முடியாது. ராமன் சொல்லலாமே, இந்த இடத்துல சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த ஜனம் தேவனுடைய ஆலயத்திற்கென்று அஸ்திபாரம் போட்டு கொண்டிருக்கிறது. அஸ்திபாரம் போடுகிற வேளையில ஒரு கூட்ட ஜனம் தேவனை ஆர்ப்பரிக்கிறார்கள். பழைய ஜனங்களோ, ஐயோ சாலமோன் கட்டின ஆலயம் அது பெரியதா இருந்தது, இந்த ஆலயம் சிறிதா இருக்கிறது என்று சொல்லி அழுது புலம்பினார்கள் என்று சொல்லி நம்ம எஸ்ரா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? ராமன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்முடைய போதகர் சொன்னாங்க, நம்ம பெருக போகிறோம். ராமன் சொல்லுங்க பாப்போம். நம்ம பொருளாதார ரீதியில மாத்திரமல்ல, சரீர ரீதியில நம்ம பெருகி கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம சிறு குழந்தையா பிறந்தோம், இப்பொழுது எவ்வளவு பெரிய உருவமா இருக்கோம். நம்ம சொல்றாங்களா, முழு மாடு மாதிரி போறான் பாரு இல்லையா? இப்ப சிறு குழந்தைய பிறந்த நம்ம சரீர அளவுல ஒரு பெருக்கத்தை அடைந்து விட்டோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம எண்ணிக்கையில ஒரு பெருக்கத்தை அடைந்து, ராமன் சொல்லலாம் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க குடும்பமா வந்தாலே போதுமா? ராமன் சொல்லுங்க பாப்போம். சத்தமா வெளியிலே சொல்லாமே, குடும்பமா வந்தா போதும்னா உங்க குடும்பத்துல என்ன அட்டை இருக்கும்? ஆமா, ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா? குடும்ப அட்டை. அதுல எத்தனை பேர் இருக்கோ அவங்க இங்க வந்தாலே போதும், நீங்க பெருக்கத்தை காண்பீர்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சத்தமா சொல்ல பாருங்க. அப்ப உங்க குடும்பமாய் குடும்ப அட்டையில யார் யார் பேர்லாம் இருக்கோ அவர்கள்லாம் நீங்க வந்தாலே போதும். ராமன் சொல்லலாமே, இன்னைக்கு நமக்கு இந்த காரியத்தை கேட்கும் போது, நம்ம 2 வருஷத்துல பெரிய இடத்துக்கு போவோம்னு சொல்லும் போது அநேகருக்கு அது அற்பமா தெரியலாம். ராமன் சொல்லலாமே, நல்லா போக போறாங்க 2 வருஷத்துல. எங்க போறாங்க? நல்லா போக போறாங்க 2 வருஷத்துல, பெரிய இடத்துக்கு போக போறாங்களாமே. நம்ம சர்ச்சு பக்கத்துல இருக்க நினைச்சு இங்க சபைக்கு வந்துட்டு இருந்தா, இவர் வேற எங்கேயோ போறோம்னு சொல்றாரு. போகட்டும், அதையும் நாங்க பாத்துக்கிறோம். எங்க போறாரு நாங்க பாத்துக்கிறோம், எங்க கற்றாரு நாங்க பாத்துக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண கூடும்? ராமன் சொல்லுங்க பாப்போம். சத்தமுறை அல்லேலூயா. நம்ம பிஷப் லைன்ல சபை இருக்கு, நம்ம வீடு தடுக்கி விழுந்த தூரத்துல இருக்குன்னு இந்த சபைக்கு வந்தா இவர் வேற இடத்துக்கு போறேன்னு சொல்றாரு. ராமன் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இவர் என்னடா அவர் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறாரு நினைக்காதீங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். ராமன் சொல்லலாமே, அற்பமா இன்றைக்கு நீங்கள் தோன்றலாம். அந்த வார்த்தை நீங்க கேட்கும் போது பெருக்கம் அடைவீர்கள், விசாலம் அடைவீர்கள், விருத்தி அடைவீர்கள். நீங்க மனசுக்குள்ள ஒரு கணக்கை போட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை யார் அசட்டை பண்ண போறோம்? ராமன் சொல்லுங்க பாப்போம். அற்பமான ஆரம்பத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? அசட்டை பண்ண முடியாது. 18 வருஷத்துக்கு முன்பதாக இந்த ஊழியம் அற்பமா ஆரம்பிக்கப்பட்டதா இல்ல பயங்கர ஆடம்பரமா ஆரம்பிக்கப்பட்டதா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, பாஸ்டர் அகஸ்டின்ராஜன் நானும் அந்த அங்கிள் பார்த்துருக்கேன், பல முறை பார்த்துருக்கேன் இல்லையா? அற்பமா ஆரம்பிக்கப்பட்டா இல்ல ஆடம்பரமா ஆரம்பிக்கப்பட்டதா? சத்தமா சொல்லுங்க. அப்பமா இல்ல, அற்பமா இல்லையா? அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் தான் இன்னைக்கு தேவன் இந்த அளவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. ராமே சொல்லுங்க பாப்போம். இது அல்ல நிரந்தரம். தேவன் இன்னும் விசாலத்துக்கு தேவன் அதை நடத்த அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதான் இப்படி ஒரு காரியத்துக்கு குடும்பமா இருக்கிற சபை நம் கரங்களை உறுதிப்படுத்த வேண்டும். ராமன் சொல்லுங்க பாப்போம். நம் கரங்களை இணைக்க வேண்டும், நம் கரங்களை திடப்படுத்த வேண்டும். அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண முடியாது. ராமன் சொல்லுங்க பாப்போம். இணைந்து நிற்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு நீங்க அது உங்களுக்கு அசால்ட்டா தெரியலாம், சாதாரணமா தெரியலாம். தேவன் செய்யும் போது உங்களுடைய கண்கள் காணும், தேவன் செய்யும் போது உங்களுடைய காதுகள், தேவன் செய்யும் போது உங்களுடைய வாயை சாட்சியா பேசும். கர்த்தர் அதை நடப்பிப்பார். சத்தமா ராமன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் செய்ய நினைப்பதை இல்லைங்க தடுப்பவன் யார்? வாசிங்க. மத்தேயு நற்செய்தியில் ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு நற்செய்தி அதுல 13வது அதிகாரம் 31வது 32வது வசனம்.
மத்தேயு நற்செய்தி 13. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கடுகு விதை அது எவ்வளவு சிறியதா இருக்கிறது. நம்ம எல்லாருடைய வீட்டில் இருக்கு. அந்த விதைகளிலே எவ்வளவு சிறியதா இருந்தும் அது வளரும் போது ஆகாயத்து பறவைகளுக்கு அதன் நிழல் தருகிறதாம். அநேக பறவைகளுக்கு அது அடைக்கலமா இருக்கிறதாம். இன்று நாம் நினைக்கிற யோசனை, இன்று நாம் நினைக்கிற இந்த காரியம், இன்று நாம் பேசுகிற இந்த வார்த்தை, இன்று நமக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்புகள், இன்று நமக்குள்ள இருக்கிற தரிசனம், அது அநேகருக்கு அற்பமாய் சிறியதாய் காணப்பட்டாலும் அது நிறைவேறும் போது அநேகருக்கு அது மகிமையா இருக்கும். ராமே சொல்லுங்க பாப்போம். அதனிடத்துல ஜாதிகள் வருவார்கள். ராமன் சொல்லலாமே, சத்தமுறை அல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் உடனே செய்கிறார், சில காரியங்களை ஆண்டவர் செயல்முறைப்படுத்துகிறார். ராமன் சொல்லுங்க பாப்போம். தமிழ், பெங்களூர் தமிழ் அப்பப்போ வரும் போவோம். நீங்க உங்களுக்கு ஏற்ற தமிழ் மட்டும் என்ன பண்ணுங்க, பிக்கப் பண்ணுங்க, மற்ற தமிழை பாஸ் பண்ணி விட்டுருங்க இல்லையா. அப்ப சில காரியங்களை ஆண்டவர் உடனே செய்கிறார், சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அவர் செயல்முறைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். நான் ஒரு வசனமா நான் சொல்ல விரும்பல. வசனத்துல வாசிக்கிறோம் பிரசங்கில, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அதுக்கப்புறம் எல்லாற்றுக்குமே என்ன உண்டு, ஒரு காலம் உண்டு. நான் சொல்ல நீங்க தலையை ஆட்டினீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம், நான் கரெக்டா தான் சொல்றேன் அப்படின்னு. நீங்க திடீர்னு அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம தப்பா எதுவும் சொல்றோம் போலன்னு நான் என்ன செஞ்சிருவேன், அப்படியே ஸ்டாப் ஆயிடுவேன் இல்லையா. அதனால நீங்க சொல்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, கழுத்தை வலிச்சுன்னா நல்லா தைலம் தேய்ச்சிக்கோங்க. ராமே சொல்லுங்க பாப்போம். நாளைக்கு நீங்க ஒரு கோஆபரேட் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் காலத்தை வைத்திருக்கிறார். அழ ஒரு காலம் உண்டு. ஆமா, ராமே சொல்லுங்க பாப்போம். எல்லாவற்றுக்குமே புலம்ப ஒரு காலம் உண்டு. ராமன் சொல்லுங்க பாப்போம். ஆமா, சகோதரி போட்டனால கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ராமன் சொல்லலாமே, சில காரியங்களை உடனே செய்வார், சில காரியங்களை தேவன் அவர் செயல்முறைப்படுத்துவார். ராமன் சொல்லுங்க பாப்போம். இன்று நம்முடைய வாழ்க்கையில, இன்று இந்த திறந்த வாசல் ஊழியத்துல தேவன் அநேக காரியங்களை அவர் செயல்முறைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ராமே சொல்லலாம் பாருங்க, சத்தமோர் அல்லேலூயா சொல்லலாமே. அநேக காரியங்களை தேவன் செயல்முறைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் போது யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தை கண்ட மறுதினமே அவன் பெரிய அதிகாரியாய் மாறல. அந்த சொப்பனத்தை கண்ட மறுஷணமே அவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்கல. ஏறத்தாழ எத்தனை வருடங்கள், 13 வருடங்கள் அவன் காத்திருந்தான். ராமே சொல்லுங்க பாப்போம். இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க, உங்களுடைய காரியத்தில் தேவன் இந்த சபையில ஒரு சில காரியங்களை செயல்முறைப்படுத்துவார். அதினதின் காலத்தில் அவைகள் தோன்றும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா. யோசேப்புக்கு அவன் பார்த்த சொப்பனம் அது பரியாசம் பண்ணப்பட்டது. ராமன் சொல்லலாமே, யோசேப்பு பார்த்த தரிசனம் என்ன செய்யப்பட்டது, பரியாசம் பண்ணப்பட்டது. அவனை அவருடைய சொந்த சகோதரர்கள் என்ன செய்தார்கள், சொந்த சகோதரர்கள் என்ன செய்தாங்க, வஞ்சித்தாங்க, பொறாம கொண்டாங்க. அவனை குழியில போடுறாங்க, அவனை வித்து போடுறாங்க, அவன் சிறைச்சாலைக்கு போகிறான். இப்படி பல்வேறு காரியங்கள், பல்வேறு ஏற்றங்கள் தாழ்வுகள் யோசேப்புடைய வாழ்க்கையில நடக்கிறது. 13 ஆண்டுகள் கழித்து தேவன் அவனுக்கு காண்பித்த தரிசனத்தை என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். ராமன் சொல்லலாமே, கர்த்தர் அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல, சொன்னதை செய்து முடிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆண்டவர் ஊழியத்தில் காரியங்களை அவர் செயல்முறைப்படுத்துகிறார். எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் உண்மை உள்ளவராக இருந்தாரோ, எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் சொன்னதை செய்தாரோ, அதே போல திருச்சபையே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபையிலையும் தேவன் சொன்னதை செய்வார். ராமே சொல்லுங்க பாப்போம். சத்தமோர் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் மோசேயுடைய வாழ்க்கையில வாசிக்கும் போது மோசேயை தேவன் அழைக்கிறார். அழைப்பதற்கு முன்பதாக 40 ஆண்டுகள் மோசேக்கு தேவன் அவர் பயிற்சி அளிக்கிறார். ராமன் சொல்லுங்க பாப்போம். எடுத்த உடனே பார்வோன் முன்னாடி போய் என்ன செய்யல,
நிறுத்தல, அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. பல காரியங்கள் மோசே அதற்கு முன்பதாக என்ன செய்கிறான்? வனாந்திரத்தில் அவன் ஆடுகளை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மேய்த்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு தேவன் காரியங்களை செயல்முறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசேஷமா உங்களுடைய குடும்பத்துல ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய குடும்பத்துல தேவன் பல காரியங்களை செயல்முறைப்படுத்துகிறார். அது ஏற்ற காலத்துல அவைகளை நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. அப்படியே ஐயோ தாமதமாகுது, ஐயோ நடக்கல என்று சொல்லி நீங்க இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்ற காரியம் தாமதமாகுது என்று இருக்க வேண்டாம். எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நம்ம எப்படி மோசேயுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் காரியங்களை செயல்முறைப்படுத்தி அதை வடிவமைத்து நம்முடைய கரங்களிலே கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துல எத்தனை வருடத்துல பிரவேசிக்கிறாங்க? தப்பா இருந்தாலும் மைக்கில் கேட்காது, நான் சொல்றதுதான் கேட்கும். சொல்லுங்க, எத்தனை 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 வருஷம்? எல்லாம் ஒருத்தர் சொல்லி எல்லாரும் கேட்டு கரெக்டாக சொல்லிட்டீங்க. 40 வருஷம். ஆமென் சொல்லலாமே. 40 வருஷம் வரைக்கும் தேவன் அவருக்கு உண்மை உள்ளவராகவே இருந்தார். அவருடைய பாதரட்சை என்ன செய்யலையா? அவருடைய வஸ்திரம் என்ன ஆகலையா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். நமக்கு நேத்திக்கு வாங்கின ட்ரெஸ் இன்னைக்கு சேர மாட்டேங்குது. எனக்கு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, நேத்திக்கு ஆனா அங்க 40 வருஷங்கள் நடத்துகிறார். அவருடைய பாதரட்சைகள் என்ன செய்யல? தோய்ந்து போகல. அவருடைய ஆடைகள் கூட என்ன ஆகல? பழையவர்கள் ஆகல. தேவன் நடத்தி கொண்டே வந்தார். தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ண பிறகு உடனே அவருக்கு அரண்மனையில வாங்க, நீங்க இன்னைக்கு ராஜாவா நாளில இருந்து உட்கார்ந்துருங்க அப்படி சொன்னாங்களா? அவங்க பைபிள் அப்படி எழுதியிருக்கா? அப்படி எழுதியிருக்கா? இன்னைக்கு போய் யார் அபிஷேகம் பண்றா? சாமுவேல் தானே. அபிஷேகம் பண்ணவன ஓகே நீங்க அபிஷேகம் பண்ணியாச்சு, நாளையிலேருந்து நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆடு மேய்க்கக்கூடாது. நீங்களாச்சும் ஆடு மேய்க்கிறதாச்சும் துரை நீங்க வாங்க, எங்க உட்காருங்க? அரண்மனையில உட்காருங்க. அப்படியா சொன்னாங்க? அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அநேக நாட்கள் அவர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணது உண்மைதான். ஆனா அநேக நாட்கள் அவர் ஆடுகிறத மேய்த்திருக்கார். வயசு 30 ஆகும் போது எங்க வர்றாரு அவரு? ஆனா அதற்கு இடையில அத்தனை பிரச்சனைகள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லாம. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவருக்கு வாசல் நேரா வரல. நேரா அவருக்கு வாசல் போட்டு அவருக்கு என்ன அந்த ரத்தாம்பரம் விரித்து அவர் என்ன செய்யல? வரவேற்கல. பல போராட்டம், பல பிரச்சனை, பல எதிர்ப்பு. 30 வயதாகும் போது தான் அந்த சிங்காசனத்துல வந்து என்ன செய்கிறார்? அவரு அமருகிறார். ஆமென் சொல்லலாம் பாருங்க. சில நேரத்துல இந்த அற்பமான காரியம் நம்மால முடியுமா, அது நடக்குமான்னு தெரியும். ஆனா தேவன் அதை சொல்லிட்டாரு சொன்னா யாரும் அதை அசட்டை பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாரும் அசட்டை பண்றதை காட்டிலும் முதலாவது யாரும் அசட்டை பண்ணக்கூடாது? நான் அசட்டை பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லலாம் பாருங்க. யாரும் அசட்டை பண்றது அது செகண்டரி. முதலாவது யாரும் அசட்டை பண்ணக்கூடாது? நான் அசட்டை பண்ணக்கூடாது. இந்த மாலை நேரத்தில் நீங்களும் நானும் தேவன் காரியத்தை செய்யும் வரைக்கும் கர்த்தருடைய பரத்தை கையின் கீழே நம்ம என்ன செய்திருக்கணுமா? அடங்கி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு காத்திருப்பது அநேகருக்கு விருப்பம் இல்லை. என்ன இல்லை? விருப்பம் இல்லை. ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு நம்ம காத்திருப்பது அவசியம். தேவனுடைய நேரத்துக்காய், தேவனுடைய செயலுக்காய், தேவனுடைய வழிநடத்துதலுக்காய், தேவனுடைய வார்த்தைக்காய், தேவனுடைய அற்புதத்துக்காய் நம்ம காத்திருப்பது அவசியம். பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. யோசிச்சு சொல்றேன். காத்திருப்பது அவசியம். ஆமென் சொல்லலாம் பாருங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, நீங்க இன்னைக்கே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இவர் வேற குடும்பமா வாங்கன்ட்டாரு, எனக்கு வேற பிறந்த நாள்ன்ட்டாரு. யாரை நான் கூட்டு வர்றது? யாரையும் கூட்டு வர வேணாம். குடும்ப அட்டையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கூட்டுவாங்க. ஆமென் சொல்லலாமே. ஒரு சிலர் குடும்ப அட்டையில் இருக்கவங்க தவறிட்டாங்கன்னா அவங்க பேரை எடுத்துருங்க. அவங்க அந்த பேரை அப்படியே வச்சுட்டு இருக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தவறிட்டாங்கன்னா மேலே போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். குடும்பத்தில் இருக்கவங்க உயிரோடு இருக்கவங்களை என்ன சொல்லுங்க? கன்வின்ஸ் பண்ணி அவரோட தூங்கிட்டு இருக்க கணவனை அடிச்சு கொண்டு வந்துன்றீங்க. உங்களுக்கு கேட்கவா வேணும்? சும்மாவே அடிப்பீங்க. மாஸ்டரே அடிக்க சொல்லிட்டாரு. அடிங்க, மெதுவாக அடிங்க. அப்போ நாளைய தினத்தில் அற்பமான இந்த ஆரம்பத்தை யாரும் என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு நமக்குள்ளேயே ஒரு யோசனை, நம்மளே யோசித்து நம்மளே தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய காரியத்தை நம்ம அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி அசட்டை பண்ணிட்டு இருந்தோம்னா அது தேவனுக்கு பெரிய பிரியமான காரியம் அல்ல. ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு என்ன ஆசைன்னா, தேவன் எனக்கு பெரிய காரியத்தை தரட்டும் பிரதர், நான் எப்படி வரேன்னு பாருங்க. தேவன் எனக்கு பெரிய சபையை தரட்டும், நான் எப்படி ஜெபிக்கிறேன்னு பாருங்க. தேவன் எனக்கு பெரிய வசதிகள் உள்ள காரியத்தை தரட்டும், நான் எப்படி இருக்கிறேன்னு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா என்ன சொல்றாரு?
ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்தை நீ நிரப்பு, ஆண்டவர் உன்னை விருத்தியான இடத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்க நினைக்கிறீங்க முன்னாடி சொன்ன போல நம்ம வீடு பக்கத்திலே இருக்கு, யாரும் கொச்சு கூடாது, இந்த பக்கம்லாம் நம்மள தான் சொல்றாரோ, நம்ம வீடு தான் இந்த பக்கம் தான் இருக்கு, உங்களே தான் சொல்றேன், நினைக்கலாம் வேண்டாம். நம்ம வீடு வேற இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் எல்லாரும் வீடு இந்த பக்கம் தான் இருக்கு இல்லையா, நம்ம வீடு வேற இந்த பக்கம் இருக்கு. இவர் சபையை மாத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு நான் கவலைப்படாதீங்க, உங்க வீடு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, ஆண்டவர் உங்களுக்கு காரை தருவார். ராமே சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா சொல்றீங்களா? ஆமா, இவர் வேற சபையை விருத்தி அடைகிறன்றாரு, அவர் நண்பர் வேற பெருக்கம் அடைவன்றாரு. இவர் வேற இடத்துக்கு போய் என்ன பண்ணுவோம்னா ஆண்டவர் 4 சக்கர வாகனத்தை உங்களுக்கு தருவார். சத்தமா சொல்லுங்க பாப்போம். அதனால நீங்க மனசுல குமுறாதீங்க, ஐயோ ஏசப்பா போக கூடாது, நம்ம வீடு பக்கத்துல இருக்கு ஏசப்பா, இவர் போயிட்டா நான் எப்படி போவேன் ஏசப்பா. நான் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க போனீங்கன்னா அந்த சபைக்கு நீங்க எப்படிதான் போவீங்க, போய் ஹார்ன் அடிப்பீங்க, பேம் 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 பேம். யாருக்குமே நம்பிக்கை இல்லை மேத்தாவை தவிர, மற்ற எல்லாம் நம்மளாச்சும் காரை வாங்குறதாச்சும். ராமே சொல்லுங்க பாப்போம். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆமா, ராமே சொல்லுங்க பாப்போம். பாட்டியம்மா, நம்ம வீட்டில் யார் வாங்குவா, வாங்குறவங்க கூட்டு போவாங்க, ஒன்று 8 மணிக்கு அங்கே நில்லுன்னுவாங்க, கரெக்டாக அழகாக அலேக்க அவங்க என்ன செய்வாங்க, கூட்டு போவாங்க. ராமன் சொல்லுங்க. அதனால நம்ம வீடு பக்கத்தில் இருக்கனால இவருக்கு வெளியே போவாதுன்னு நினைக்காதீங்க, அவர் வெளியே போனாதான் ஆண்டவர் உங்களுக்கு காரை தராரு. ராமன் சொல்லுங்க பாப்போம். நீங்க உள்ள ஐயோயோ ஐயோயோ போயிட்டா என்ன பண்றது, போயிட்டா என்ன பண்றது, எங்க வேற சபைக்கு போறது இல்ல, சபை போக போக ஆண்டவர் நல்ல வசதியை தந்து உங்களை அழைத்து செல்வார். ராமன் சொல்லுங்க பாப்போம். நம்புறவங்களுக்கு அல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை என்ன செய்யக்கூடாது. இப்போதான் உங்களுக்கு மூஞ்சி நான் பிரகாசத்தை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் சபை விருத்தி அடையும் போது இருக்கிற பிரகாசத்தை காட்டிலும், ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல அந்த பிரகாசத்தை காட்டிலும், ஆரம்பத்தில் விருத்தி பெருக்கத்தை சொல்லும் போது அந்த பிரகாசத்தை காட்டிலும் உங்களுக்கு ஆண்டவர் காரை தருவாருன்னு பாருங்க, அப்போ பிரகாசம் ஜெகஜோதியா இருக்கு. ராமன் சொல்லுங்க பாப்போம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அந்த ஆசீர்வாதம் கொஞ்சத்துல என்னவாரு, உண்மை உள்ளவனாயிரு. ராமன் சொல்லுங்க பாப்போம். இந்த இருக்க கொஞ்சத்துல ராமன் சொல்லலாமே, ஒரு 20 எத்தனை குடும்பங்கள், 26 குடும்பங்கள், என்ன சேர்த்தா 26 குடும்பங்கள் இல்லையா. ஃபர்ஸ்ட் சொன்னா 26, இப்போ டக்குன்னு ஒரு குடும்பம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப 27 குடும்பங்கள். அது என்ன செய்யணும்னா, அதுல இந்த 27 குடும்பம் தேவனுக்கு என்னவா இருக்கணும், உண்மையா இருக்கணும். சகதி சொல்ற மாதிரி நீங்க உண்மையா இந்த 27 குடும்பங்கள் இருந்தா போதும், ஆண்டவர் உங்களை ஓஹோன்னு வைப்பார். கொஞ்சத்துல அதான் வசனம் தானே சொல்லுது, நீங்க சொன்னீங்க அமைதியா பார்க்காதீங்க, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துக்கு என்னவா வைப்பேன். ஆமா, கிரிஜா வீடு இந்த பக்கம் இருக்கு, கவலைப்படாதீங்க. ஆமா, இந்த கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு என்னவாப்பானா, அநேகத்துக்கு என்னவாப்ப, உங்களை என்னவா வைப்பேன், அதிபதியா வைப்பேன். நம்ம வாசிக்கிறோம் பைபிள்ல ஒரு பையன், அந்த பையன் என்ன இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம நல்லா தெரியும். 5 அப்போ 2 மீன். அவன் என்ன பண்ணா, பயப்படாதீங்க. அடுத்து ஒரு 5 அப்பத்துக்கு 5000 ரூபாவும் 2 அப்பத்துக்கு 2000 ரூபாயும் அவங்கள்ட்ட நான் கேட்கல. 5 அப்பமும் 2 மீனும் அவர்கிட்ட இருந்தது என்ன பண்ணா, வந்து இயேசுட்ட கொடுத்தான். ராமன் சொல்லலாமே, இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் 27 குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். ராமன் சொல்லலாமே, அது பெரிய ஒரு நண்பர் தான். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. வாஸ்து பிரகாரம் 27 ரொம்ப நல்ல நம்பர். ஓஹோன்னு வருவீங்க. ஆமா, நம்புறீங்களா? 27 நல்ல நம்பரு, நல்லா வருவீங்க நீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த 5 அப்பமும் 2 மீனும். இவர் என்ன ஜோசியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காரு நினைக்காதீங்க, அப்பப்போ பார்ப்போம், அதுவும் ஃப்ரீயா இருந்தா பார்ப்போம் இல்லையா. 5 அப்போ 2 மீன். அந்த வந்து யார்கிட்ட கொடுக்குறான், இயேசுட்ட அவன் கொடுக்குறான். ஆண்டவர் அதை எத்தனையா மாத்துறாரா. அதுக்கப்புறம் எத்தனை கூட மீதி எடுக்கிறாங்களா, 12 கூட மீதி எடுக்கிறாங்க. ராமன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த இப்போ வந்து 27 குடும்பம் என்ன இவர் நமக்காக பேசுகிறாரு, நம்மளையே சொல்றாருன்னா பிரசங்கமே உங்களுக்காக தான். ராமன் சொல்லுங்க பாப்போம். நான் ரோட்டில் போகிற மாடுகளுக்காகவோ ஆடுகளுக்காகவோ மற்ற ஜனங்களுக்கு என்ன செய்யல, பேசல. பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி இருக்காரு, அவருக்காக நான் என்ன செய்யல, பிரசங்கம் பண்ணல. என்ன இவர் நம்மளே 27 சொல்றாரு, நம்ம வீடு வேற இந்த பக்கம் இருக்குன்னு சொல்றாரு, நம்மளையே பேசுறாருன்னா உங்களுக்கு பேசுறதுக்காக தான் என்ன அழைச்சிருக்காங்க. ராமன் சொல்லுங்க பாப்போம். நான் வேற மாநாடு பேசுறேன் என்ன செய்யல, அழைக்கல, உங்களுக்கு பேசுற அழைச்சிருக்காங்க. அதனால நான் டேரக்டா உங்களுக்கு நான் சொல்றேன், கொஞ்சத்துல உண்மை ஆண்டவர் அநேகத்துக்கு அதிபதியா வைப்பார். 27 குடும்பங்கள் உண்மையா இருந்துச்சுன்னா ஆண்டவர் விருத்தி அடைய செய்து பெருக்கத்தை தந்து உங்களை ஓஹோன்னு உயர்த்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பாப்போம். கொஞ்சத்துல உண்மையா இருந்த நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில வாசிக்கும் போது கொஞ்சம் தான், ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த அபிஷேகம் பண்ண பிற்பாடு கூட அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டே தான் இருந்தாராம்.
ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ என்ன அபிஷேகம் பண்ணிட்டாங்க, நான் எப்படி ஆடு மேய்க்கிறது அப்படியா சொன்னாரு? ஐயா ஐயோ என்ன போய் அபிஷேகம், என்ன யார் அபிஷேகம் பண்ணா? சாமுவேல் என்ன பண்ணிட்டாங்க? அபிஷேகம் பண்ணிட்டாங்க. நம்ம ஆடு மேய்க்கிறதா? அது மரியாதையா இருக்குமா? நம்மளா இருந்தா மேய்ச்சிருப்போமா? நம்மளெல்லாம் அபிஷேகம் பண்ணி நாலுலேருந்து அப்பா பிஷப் லைனுக்கு நீ தான்ப்பா ராஜானா, நாளைக்கு நம்ம ஆடு மேய்ப்போமா? வேலைக்கு போவோமா? ஃபஸ்ட்டு மீட்டர் 1200 ரூபா உள்ள சட்டையை வாங்கி 4 சட்டையை தைச்சு ஜம்முன்னு போட்டோமா, உட்காந்தோமா, சாப்பிட்டோமா இல்லையா? இப்போலேருந்து நம்ம என்ன செய்வோம்? அந்த 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 வாழ்க்கைக்கு நம்மளை பழக்கிப்பானா? அப்படி இல்லை. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது மீண்டுமாய் அவன் செய்த வேலைகளையே செய்து கொண்டிருக்கிறான். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற காரியத்தை ஏற்ற காலத்தில் தருவார். நீங்க கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மை உள்ளவர்களா இருங்க. ராமன் சொல்லலாமே, சபை என்பது ஒரு குடும்பம் மாதிரி இல்ல, சபை தான் குடும்பம். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க பார்ப்போம். சபை என்பது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு குடும்பம் மாதிரி. ஒரு குடும்பம் மாதிரி இல்ல. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நீங்க எல்லாம் ஒரே குடும்பம். ஆனா என்ன, ஆளாளுக்கு ஒரு ரேஷன் கடை வச்சிருக்கீங்க அரசாங்கத்துக்கு விரோதமா. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா சொல்ல போனா எல்லாம் ஒரே குடும்பம் தான், அது இன்னொரு விதத்துல பார்க்கும்போது. ஆனா சபை என்பது ஒரே குடும்பம். இன்னைக்கு அதுல நம்ம உண்மையா இருக்கிற சிறு கூட்டமா இருந்தாலும், கடுகு விதை அது சிறிய ஒரு விதை தான். அது சிறிய விதையா இருந்தாலும் அது விதைக்கப்படும் போது அது வளர்ந்து அநேக பறவைகளுக்கு இடத்தை கொடுப்பது போல இன்னைக்கு 27 குடும்பங்கள் சிறிய கூட்டமா இருந்தாலும் நாம் தேவ சமூகத்துல இந்த சிறிய காரியத்துல உண்மையா இருக்கும்போது, தேவனுக்கு நாம் பிரியமாய் நடக்கும்போது, தேவன் நம்ம என்ன செய்வாரா? அவர் அநேகத்துக்கு அதிபதியாய், விசாலத்துக்கு நேராய், பெருக்கத்துக்கு நேராய் அழைத்து செல்ல அவர் சர்வவல்லமை தேவனா இருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். ஆரம்பம் சிறியதா இருந்தா நல்லது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆரம்பம். ராமன் சொல்லலாமே, டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டு அது நோயின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டா, டக்கு டக்குன்னா புரியுதா? கட கட கடன்னு வளர்ந்துட்டா என்ன அர்த்தம்? நோய். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தா என்னது? ஆரோக்கியம். எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்கீங்க? இந்த சபை ஒரு ஆரோக்கியமான சபை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தரே நீ பாடு, சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, துதிப்போமா தேவனே. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு தான் பிபி இருக்கு, துதிப்போமா. சென்னையில் உள்ள பூலிக்கார தானே எவ்வளோ ஃபீட் ஹிட்டு, இடையில பார்த்த எல்லாம் ரீல்ஸ் இல்லையா? கர்த்தரே நீ பாடு, உனக்கு சக்கரையே வராது, எல்லாம் கேட்டிருக்கீங்க அந்த பாட்டு. இந்த சபை என்ன சபை சொன்ன? ஆரோக்கியமான சபை. ஆரோக்கியமா இந்த சபை என்ன செய்திருக்கு? வளர்ந்துகிட்டே வருது. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். என்னைக்கு டக்கு டக்குன்னு வளருதோ, என்னைக்கு டக்கு டக்குன்னு வளருதோ நிரந்தரமா இருக்காது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வளருது என்னவா இருக்கும்? நிரந்தரமா இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமுறையில சொல்லாம. அப்ப இந்த சிறிய ஆரம்பம் நமக்கு பொறுமையை கற்றுத்தரும். கிதியோனை குறித்து வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, மிகவும் எளியது. ராமன் சொல்லுங்க பாப்போம். இந்த சிறிய ஆரம்பம் உங்களுக்கு தாழ்மையை கற்றுத்தரும். ராமன் சொல்லுங்க பாப்போம். டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டீங்கன்னா கண்ணு அர்த்தராத்திரியில என்ன பண்ணுவானா? இதை சொல்லுவாங்களே, யார் கூட பிடிப்பா அர்த்தராத்திரியில? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரி என்ன செய்வானா? கொடை பிடிப்பான். டக்கு டக்கு நீங்க வளர்ந்துட்டீங்க வைங்களேன், அப்புறம் உங்க கால் எது கை எது என்ன தெரியாது, வித்தியாசம் தெரியாது, கண்ணு முன்னு தெரியாது. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க வாசிக்கும் போது கிதியோன் சொல்றான், என்ன சொல்றான்? அதற்கு என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட கிதியோன் தான் பெரிய காரியங்களை தேவனுக்கு என்று செய்தான். ராமன் சொல்லாமே, இன்னைக்கு 27 குடும்பம். இந்த வசனத்தை பார்த்து நம்ம சொல்லலாம், நம்ம தான் உள்ளதிலே சிறியவர்கள், ஆனால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ராமன் சொல்லலாமே, கிதியோன் ஃபர்ஸ்ட் தேவனை பார்த்து சொல்லும்போது சொல்றான், ஆண்டவரே நான் சிறியவன், எல்லா கோத்திரத்திலும் சிறியவன், எல்லா கோத்திரத்திலும் எளியவன், நான் சாதாரணமானவன் என்று சொல்றார். தேவன் கிதியோனை பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்தினார்.
இன்று 27 குடும்பங்கள் எண்ணிக்கை சிறியதாய் தெரியலாம். இந்த சிறிய ஆரம்பம் நமக்கு தாழ்மையை கற்றுத்தரும். தேவன் நம்மை கொண்டு என்ன செய்வார்? பெரிய காரியங்களை அவர் நிச்சயமாக செய்வார். எது பிராம சொல்றீங்க? இயேசு பிறந்தார். எங்க பிறந்தாரு? இப்ப கேரள் சொல்ற போது பெத்லகேமில் பிறந்தவரை எல்லாம் கரெக்டா பாடுறீங்க. அப்ப இயேசுவை பிறந்த உடனே என்ன பண்ணாங்க? நல்ல ஒரு பட்டு துணியில, நல்ல ஒரு வெல்வெட் துணியில சுத்தி வச்சாங்க. ராமன் சொல்லுங்க பாப்போம், எங்க வச்சாங்க இயேசுவை? முன்னணியில, சாதாரண ஒரு துணியில. ராமன் சொல்லுங்க பாப்போம். மாட்டு தொழுவத்தில் என்ன செஞ்சாங்க? அவரை சாதாரண ஒரு துணியில சுற்றி என்ன செஞ்சாங்க? வைத்தாங்க. ராமன் சொல்லலாமே. அப்ப இயேசுவை சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார், சாதாரண ஒரு துணியில சுற்றி வைத்தாங்க. அது ஆரம்பம். அற்பமான ஆரம்பமா, பெரிய ஆரம்பமா? ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் அவரை பார்க்கும்படி, இயேசு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட ஜனங்கள் அவரை பார்க்கும்படி தேடி ஓடி வருகிறார்கள். நாமே சொல்லலாமே, இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர் வரும்போது எப்படி பயங்கரமா கூட்டம் கூடுறாங்க இல்லையா? மரத்து மேல ஏறுறாங்க, மின்கம்பம் மேல ஏறுறாங்க, பஸ் மேல ஏறுறாங்க. இயேசு வாழ்ந்த நாட்களில் கூட இயேசுவை பார்க்க ஜனங்கள் மரத்து மேல ஏறினாங்க. யார் ஏறினா? நிறைய பேர் ஏறினாங்க. பேர் எழுத்து தெரியல நமக்கு. யாருக்கு பேர் தான் தெரியுது? சகேயு. ராமன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஆனா இயேசு பிறந்தது எங்க? பெத்லகேம். மாமா பெத்லகேம் தான், கரெக்ட் தான். ஆனா எதுல பிறந்தாரு? Cloud9 ஹாஸ்பிட்டல் எல்லாம் பிறக்கல இல்லையா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி என்ன செய்யல? பிறக்கல. இப்பெல்லாம் பிறக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, இந்த Cloud9 ஹாஸ்பிட்டல் எல்லாம் பிறந்த என்ன பண்றாங்க? போட்டோ ஷூட் குழந்தைக்கு. ராமே, குழந்தை பிறக்கும் போது தகப்பன் என்ன செய்யலாமா? குழந்தை பிறக்கும்போது தகப்பன் உள்ள இருந்து என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இவ்வளோ புதுசாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? உள்ள இருந்து பார்க்கலாம். அந்த பிரசவத்தை நீங்கள் பார்க்கலாம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாமா? குழந்தைக்கு ஃபோட்டோ ஷூட்டா? நீங்கள் குழந்தைய காரில் கொண்டு போகும்போது அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இட்ஸ் ஏ கேர்ள்னு என்ன செய்கிறான்? கார்லேயே பலூன் கட்டி அனுப்புகிறான். அதுக்கெல்லாம் சேர்த்து GST போட்டு பில்லு வாங்கிடுவான் பின்னாடி. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இயேசு அப்படி ஒன்றும் ஆடம்பரமாக பிறக்கல. ஆனா அவரையும் பார்க்க திரளான கூட்டம், இயேசு வந்திருக்கிறான்னு கேட்கும்போது திரளான கூட்டம் கூடி வந்தது. ராமன் சொல்ல பாருங்க, இன்னைக்கு நம்முடைய ஆரம்பம் அது சிறியதா இருந்தாலும் உங்களுடைய விசுவாசம் அது பெரியதா இருக்கணும். எதை பேர் ராமன் சொல்றீங்க? சத்தமாக சொல்ல பாருங்க. உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? அது பெருசா இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, கடுகளவு விசுவாசம் இருந்தா என்ன நடக்குமா? பிரசங்கத்தை சீக்கிரம் முடி பண்ண சொல்றாரு. அப்படி எதுவும் சொல்ல மாட்டாரு ஆண்டவர் இல்லையா? அப்ப கடுகளவு விசுவாசம் என்ன நடக்குமா? நீங்க ரெஸ்பாண்ட் பண்றது பொறுத்து தான் நான் முடிக்கிறதா இல்லையான்னு தெரியும். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அங்க டைம் 12:20 ஆகுது. அது எந்த கண்ட்ரி டைம் தெரியல. அது போகுது. அவர் சொன்னாரு 8 மணிக்கு முடிக்க சொன்னாரு. அப்படி இப்படி பார்த்தா 8 மணி நேரம் இருக்கு. நான் ஆதியாகமத்தில் ஆரம்பிச்செல்லாம் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் பொறுமையா போகும். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். கடிகாரத்தை மாத்துறது யார் தப்புன்னு தெரியல. அது எப்படியே இருக்கு. ஸோ எத்தனை மணிக்கு முடிக்கும்? அந்த கடிகாரத்தை முடியாது. இல்லை சீக்கிரம் முடிச்சிடலாம். ரைட். அப்ப அது நீங்க ஒத்துழைக்கிறது பொறுத்து. அப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அப்ப நீங்க சிறிய கூட்டமா இருந்தாலும், இப்ப மாத்தாத தம்பி, அது 8 மணிக்கு தான். ஆமா. அப்ப ஆமா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்னது என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆமா, நீங்க சிறிய கூட்டமா இருந்தாலும் உங்களோட விசுவாசம் என்னவா இருக்கணும்? ஆமா, கெட்டியா இருக்கணும். வீட்டுல சரி இட்லி மாதிரி, சில வீட்டுல இட்லி செய்வாங்க, எப்படி இருக்கும்? கெட்டியா இருக்கும். அவங்க பூ போல இருப்பாங்க. கெட்டியானா கெட்டினா புரியலையா உங்களுக்கு? ஹார்டாக இருக்கணும். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம சிறிய கூட்டம், நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? பலமா இருக்கணும். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ எனக்கு வயசாயிட்டு, என் முடியல நினைச்சிட்டு எனக்கு உட்கார்ந்து எலும்ப முடியல, எலும்புனா உட்கார முடியல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உடைய விசுவாசம் பலமா இருப்பதாக. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அதான் சொல்லல, சிலர் வாயை திறந்தா சொல்லுங்க சபை, சிலர் வாயை மூடினா, சிலர் பேசுனா, சரி எதுவுமே செய்யலனா எந்த கேட்டகரி நீங்க? உங்களுக்கும் உங்க ஊழியக்காரருக்கும் ஆண்டவருக்கும் நல்லா தெரியும். ராமன் சொல்லலாம் பாருங்க. அப்ப இந்த சிறிய ஆரம்பம் நீங்க அற்பமா எண்ணாதீங்க. சிறிய சபை அளவு, சிறிய கூட்டம் அற்பமா எண்ணாதீங்க. வேதாகமத்தில் சிறியதா இருந்த காரியம்தான் பெரிய காரியங்களை செய்தது. ராமன் சொல்லலாமே, சிறியதாய் ஆரம்பிக்கப்பட்ட காரியம்தான் பெரிய முடிவை தந்தது. அதனால அற்பமான ஆரம்பத்தை நீ அசட்டை செய்யாதீங்க. ஐயோ 19 வருஷம் தானே, அசட்டை பண்ணாதன்றது ஆண்டவர். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். எப்படியோ சபை நடக்குது, ஆண்டவர் சொல்ற நீ அசட்டை பண்ணாதன்றாரு. ராமன் சொல்லலாமே, ஆண்டவர் சொல்ற நீ கம்முன்னு இரு. இப்போ அதை புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ராமன் சொல்லலாம் பாருங்க. ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாரு?
என்ன சொல்றாரு? உம்முன்னு இருக்காத, கம்முன்னு இரு. ஆண்டவர் அவருடைய காரியத்தை நடப்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. அதுக்கு தேவை கீழ்ப்படிதல். பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். எனக்கு என்ன தேவை? ஆண்டவரை செய்த இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்ன? கானா ஒரு திருமணத்துல இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அழைத்திருந்தார்கள். அப்படிதானே? இயேசுவையும் சீஷர்களையும் அழைக்காம அவர் என்ன செய்யல? போகல. இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அந்த கானா ஒரு திருமணத்தை என்ன செய்தார்கள்? அழைத்த இடத்துல என்ன ஆனது பாருங்க. பாதி பிரசங்கம்னா பாதி பிரசங்கம் நீங்க, பாதி காணிக்க உங்களுக்கு தந்துருவார் நினைக்கிறேன். நீங்க என்ன பிரசங்கம் பண்ணீங்க? எங்க மக்கள் தானே பிரசங்கம் பண்ணாங்க. கவரை குறைச்சிடாது ஐயா. ரைட். அப்ப என்ன குறைஞ்சு போனச்சு? நானே சொல்லிடுறேன் ஃபுல்லா. திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணாங்க? மரியாதை வந்து நானே ஏசிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க சொல்லாதீங்க, நானே சொல்றேன். என்ன சொன்னாங்க? நான் சும்மா கேட்டு பழகிறேன். என்ன குறைஞ்சு போச்சு? திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? கற்சாடிகளை தண்ணீரை என்ன செய்யுங்க? அந்த இடத்துல தண்ணீரை நிரப்புன பிறகுதான் என்னவா மாறிச்சு? சும்மா மாறிட்ட. ஆண்டவர் நினைச்சிருந்தா எம்டி ஜார்ல என்ன பண்ணிருக்க முடியும்? எம்டி ஜார்ல என்ன பண்ணிருக்க முடியும்? முடியுமா முடியாதா? ஏங்க, தண்ணியை ஊத்துன பிறகு திராட்சை ரசமா மாத்தின ஆண்டவர் எம்டி ஜார்ல என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? அப்ப இயேசு அவர்கிட்ட சொல்ல சொல்ல அவங்க இயேசு சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தாங்க. ராமன் சொல்லுங்க பாப்போம். இயேசு அந்த இடத்துல சொல்றாரு கேட்டரிங் பாய்ஸ்ட, ஏ பாய்ஸ் ஃபில் வாட்டர். நீங்க என்ன, நீ யாயா கேட்டரிங் முதலாளி? நாங்க குமாரன் கோலேருந்து வந்திருக்கோம். நீ யாரு எங்களுக்கு உத்தரவு சொல்றது? குமாரன் சொன்ன நாங்க கேட்குறோம். அப்படியா சொன்னாங்க அவங்க? இயேசு சொன்னவங்க அவனை நிரப்புனாங்க. ராமன் சொல்லுங்க பாப்போம். அந்த நிரப்புனதுக்கு அப்புறம் அது என்னவா மாறினது? தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. ராமன் சொல்லலாமே, இன்னைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதற்கு முதலாவது என்னிடத்துல தேவை என்னது? கீழ்ப்படிதல். ஆண்டவர் பெருக்கத்தை தருவார், சந்தேகமே இல்லை. ஆண்டவர் விருத்தியை தருவார், சந்தேகம் இல்லை. ஆண்டவர் விசாலத்தை தருவார், சந்தேகம் இல்லை. ஆண்டவர் அதற்கு முன்னாக உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து அவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ராமன் சொல்லலாமே, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அவருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு இருக்கிற மேய்ப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி என் தேவன் எதிர்பார்க்கிறார். நாளைக்கு 27 குடும்பமும் வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, உங்க விசுவ நீங்க ஆமென் சொல்றதே தெரியுது. எங்க இருந்து பாஸ்டர் தேரும் தேராது பாஸ்டர்? ராமன் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ராமன் சொல்லாம ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துக்கு ஒன்று எதிர்பார்க்கிறார். நம்ம கீழ்ப்படிந்தா அவர் நம்மளை மேல்படிக்கு கொண்டு போவார். ராமன் சொல்லாம அவர் கீழ்ப்படிந்தா அதை சொல்றாருல, எதுவுமே நீங்க பண்ண வேணாம், ஆலயத்துக்கு வாங்க. ராமன் சொல்லாமே, ஆமா, நீங்க எல்லாம் வந்தாலும் என்ன வரும்? நெருக்கம் வரும். நெருக்கம் வந்து ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவோம்? பெருக்கம் வரும். அடுத்து என்ன பிளான் என்ன செய்வோம்? யோசிப்போம். யோசிக்கும் போது காரு சேர்ந்து வரும். ராமன் சொல்லலாமே, இன்னைக்கு கீழ்ப்படுதல் இல்லாம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பேதுரு ராம் முழுவதும் கஷ்டப்பட்டான், அவனுக்கு என்ன கிடைக்கல? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு எதுவுமே பலன் இல்லை. கரைக்கு வரான். ஆண்டவர் சொல்றார், என்ன செய்ய? பேதுருவே, ஆழத்துக்கு வலையை போடு. பேதுரு வாக்குவாதம் பண்றாங்க. இயேசு சொன்னது கீழ்ப்படிந்து ஆலயத்தில் வலையை போடுகிறார். அவனுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம், அவனுக்கும் அவன் படகுக்கும் அவன் படகுல இருந்தவர்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம். யார் யாருக்கு ஆசீர்வாதம்? அவன் படகு, அவன் வலை கிளியத்தக்கதாய், அவன் படகு அமிழத்தக்கதாய். அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் இருந்த எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ராமன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்க இந்த திறந்த வாசல் ஜெப வீடு, இதுல இணைக்கப்பட்ட குடும்பங்கள், நீங்க கீழ்ப்படிவதன் மூலமாய் உங்கள் வலைக்கு மட்டுமல்ல, உங்கள் படகுக்கு மட்டுமல்ல, உங்கள் சபைக்கு மட்டுமல்ல, அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பேதுரு மட்டும் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடல. ராமன் சொல்லுங்க பாப்போம். பேதுருக்கு தேவை மட்டும் அங்க சந்திக்கப்படல. அன்னைக்கு யார் யாரெல்லாம் பேதுருக்கு அக்கம் பக்கத்தில் இருந்தாங்களோ அவர்களுடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டது. பேதுரு மட்டும் அங்க அற்புதத்தை அனுபவிக்கல. யார் யாரெல்லாம் பேதுருவோட இருந்தார்களோ அவர்களும் அந்த அற்புதத்துல பங்கு பெற்றார்கள்.
இன்னைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுவதன் மூலமாய் நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடன் இருக்கிறவர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள், உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்கள், அவருடைய வலைகளும் அவருடைய படைகளும் உங்கள் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் நிமித்தமாய். யார் நிமித்தமாய்? யார் நிமித்தமாய்? எங்கள் இல்ல, யார் நிமித்தமா சொல்லுங்க. யார் நிமித்தமா? நான் கீழ்ப்படுதல் நிமித்தமா? நான் வாயில வராது கீழ்ப்படுதல். நான் கீழ்ப்படுறது நிமித்தமா? நான் மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்க ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ராமே சொல்லுங்க பாப்பா. நான் மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்க ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவருடைய வலைகள், அவருடைய படகு இயேசுவின் நாமத்தை நிரம்பும். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரரா இருப்பீர்கள். திறந்த வாசல் ஜெப வீடு இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண? ராமன் சொல்லுங்க பாப்போம். அதுக்கு என்ன தேவை? எனக்கு கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ ஆபிரகாம் பார்த்து சொல்ற என்ன சொல்றாரு? நீ உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு போ. ராமன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு கொரியர் எழுதுனா எத்தனை பேர் தபால் போட்டு பழக்கம் இருக்கு? தபால் போட்டு பழக்கம் இருக்கு. தபால்ல 2 முகவரி எழுதணும். ஒண்ணு என்ன முகவரிங்க? ஃப்ரம். இன்னொன்னு என்னங்க? டு. இல்லைங்களா? ஒண்ணு இல்ல. பஸ்ல ஏறணும் என்ன கேக்குறீங்க? வீட்டுல இருந்து கிளம்பும்போது எங்க போறேன்னு கேட்டா கோவம் வருது. போகும்போது எங்க போறேன்னு கேக்குற. கண்டக்டர் எங்கம்மான்னு கேட்டா என்ன பண்றீங்க? ராமன் சொல்லுங்க பாப்போம். வீட்டுல இருந்து கிளம்பும்போது எங்க போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குற. சரி, எங்க இருந்து வருவ? ஆனா கண்டக்டர் கேட்கும்போது கண்டக்டர் கேக்குறாங்க எங்க போறேன்னா கரெக்டா என்ன செய்றீங்க? அது அபசகுணமா தெரியல. ஆனா வீட்டுல யாராச்சும் கேட்டா அபசகுணமா தெரியும். அப்ப இந்த இடத்துல ஒரு ஃப்ரம் இருக்கணும், ஒரு டு இருக்கணும். ஆபிரகாம் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? ஆபிரகாம் என்ன சொல்றாங்க? நீ உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு, உன் சொந்த வீட்டை, சொந்த ஜனத்தை விட்டு, ஆஸ்தியை விட்டு போ. எங்க போன்னு சொன்னாரா? எங்க போன்னு சொன்னாரா? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ராமன் சொல்லலாமே. அவர் காண்பிக்கும் தேசம் எப்படிப்பட்ட ஆபிரகாம் தெரியுமா? தெரியாது. ராமன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பருத்திப்பட்டில இருந்து புறப்பட்டு போ. எத்தனை பேர் போவீங்க? கண்களை மூடி உண்மையா சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்துல எப்படி போக முடியும்? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவன்ற மாதிரி எப்படிப்பா நான் போவேன்? எல்லாம் இங்கே வசதியாக பக்கத்துல அண்ணாச்சி கடை, 10 ரூபாய் கேட்டா கொத்தமல்லி தந்துடுறாரு. எப்படி நான் போக முடியும்? அந்தாண்ட பார்த்தா பால் கடை, தடிக்கி விழுந்தா பஸ் ஸ்டாண்டு, சேர் ஆட்டோ, இல்லையா? யாருமே போக என்ன செய்ய மாட்டோம். எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். இங்கே எல்லாம் வசதியாக போயிடுச்சு. பக்கத்தில் சண்டை போடுற வீடு வசதியாக இருக்குது. எய்த்த வீட்டுக்காரருக்கு சண்டை போட நம்ம கற்றுக்க எல்லாமே இங்கே வசதியாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் சண்டை போடலாம், அந்த பக்கம் என்ன கிரிஜா, அதான் கிரிஜா தூரமாக இருக்குது உங்களெல்லாம் விட்டு. ஸோ எல்லாம் வசதியாக போச்சு. அப்போ இங்கே ஆபிரகாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு? அவரு சொன்னவன்னு என்ன செய்கிறாரு? போ. எந்த இடத்துக்கு போகணும் தெரியாது, காண்பிக்க எப்படிப்பட்ட இடம் இருக்குன்னு தெரியாது. அவர் விசுவாசத்தோடு என்ன செய்கிறார்? புறப்பட்டு போகிறார். ராமன் சொல்லலாமே. அதன் மூலமாய் ஒரு சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால்தான் விசுவாசத்தின் தகப்பன் யாரு? ஆபிரகாம். அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. ராமன் சொல்லலாம் பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்துல கால்வாசி நமக்கு இருந்துட்டா தேவன் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ராமன் சொல்லுங்க பாப்போம். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்ல கால்வாசி. எத்தனை வாசி? ஆடி தள்ளுபடி. கால்வாசி கூட வேணாம். கால்லையும் கம்மி எவ்வளோண்ணே? கால்லையும் கம்மி எவ்வளோ? கால்லையும் கம்மி எவ்வளோ? 180. படிச்ச புள்ள கரெக்டாக தான் சொல்லும். அப்போ 180, 100, 50, 30 அந்த அளவு இருந்தா கூட ஆண்டவர் பெரிய காரியம் நம்ம கொண்டு செய்வார். ராமன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய காரியம் நமக்கு என்ன செய்ய தருமா? பெற்றுத்தரும். அதாவது மீண்டுமா சொல்றேனே, நீங்க கீழ்ப்படிதல் மூலமா நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்பட போறது இல்ல, உங்களோட அநேக ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ராமே சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். பெரிய காரியங்களை செய்கிறது யாரு? ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளையச் செய்தார். ராமன் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, விளைய செய்கிறது யாரு? ராமன் சொல்லலாமே. இன்னைக்கு நம்மளுடைய வேலை நடுறதும் நீர் பாய்ச்சறதும் தான்.
இன்னைக்கு என்னுடைய வேலை சபைக்கு முழு அட்டெண்டன்ஸோட வர்றது மாத்திரம்தான். ராமன் சொல்லலாமே, நீ ஆரம்பத்திலேருந்து ஒரு மாதிரி தான் போகுது. அவர் ஆரம்பிச்சது அவரு, நான் அதே ஃப்ளோவில் போயிட்டு தான் இருக்கேன். நீங்க எதா இருந்தாலும் அவங்கள கேட்டுக்கொள்ளுங்க, கணக்கோட்டார் அவர்களே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நடுங்க, நீங்க நீர் பாய்ச்சுங்க, விளைய செய்கிறது ஆண்டவர் சொல்றாரு. நீங்க கீழ்ப்படிங்க, உங்களை விசாலத்துக்கு கூட்டு போறது நானுன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாங்க இந்த இடத்தை நிரப்புங்க, உங்களை எங்க கூட்டு போறேன், விசாலத்துக்கு கூட்டு போறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க குடும்பமா வந்து இந்த இடத்தை நிரப்புற பட்சத்துல உங்களை பெருக்கத்துக்கு என்ன செய்யறேன், கூட்டு போறேன். ஆண்டவர் சொல்றாரு, அப்போ நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன் என்ன செய்தாரா, விளைய செய்தார். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல ஒரு கடுகு விதை போல, தேவனுடைய சமூகத்துல ஒரு கடுகு விதையை போல அது சிறியதா இருக்கிறது, அது வளர்ந்து என்ன செய்கிறது, என்ன செய்கிறதா, அநேகத்துக்கு அது பலன் கொடுக்கிறது. லூக்கா நற்செய்தி 16:10 வாசிங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். ராமன் சொல்லாமே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் என்ன செய்கிறான், அநேகத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கிறான். ராமன் சொல்லுங்க பாப்போம். 5 வளையாது என்ன சொல்லுவாங்களா, வளையுமா? 5 வளையாதது ஒரு பானை சொத்துக்கு. இது மாதிரி சொல்ல சொன்னீங்கன்னா நான் 9 மணி வரைக்கும் சொல்லுவேன். நிறைய திருக்குறளும் சொல்லுவேன். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை. நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இல்லையா? திடீர்னு ஔவையார் பாட்டு கூட என்ன பண்ணுவேன், சொல்லுவேன் இல்லையா? சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா, பேஸா சொல்லுவேன். அப்ப 5 வளையாது, இதுல வளையாது. கொஞ்சத்துல உண்மை உள்ளவன், 27 குடும்பத்துல உண்மை உள்ளவன், வெறுக்கத்திலும் 27 குடும்பத்திலே, சத்தமா சொல்லுங்களேன், உங்களை பத்தி தான் எழுதிருக்கு, அநீதி உள்ளவன் அநேகத்திலும். ராமன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேர் இருக்கும் போதே நம்ம ஒழுக்கத்துக்குள்ள வந்துடணும். ராமன் சொல்லுங்க பாப்போம். ஆமா, கொஞ்சம் பேருக்கு என்ன பண்ணும், ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வந்துடணும். ஒழுக்கம் நம்மளுக்கு கஷ்டத்தை தரும், நல்லது. ஆனா கொஞ்சம் பேர் இருக்கும்போது ஒழுக்கத்துல வந்துட்டோம்னா அநேக பேர் ஆகும்போது அது ஈஸியா ஆயிடும். கொஞ்சத்துல ஒழுக்கத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டோம்னா நம்ம என்னதான் பெருக்கத்துக்குள்ள வந்தாலும் நமக்கு என்ன செய்யாது, அது ஆசீர்வாதமாக இருக்காது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமா, கொஞ்சத்துல உண்மை நமக்கு தேவை. ஆண்டவர் சொல்றாரு இந்த சபையை பார்த்து, திறந்த வாசல் ஜெப வீடு. ஆண்டவர் சொல்றாரு, விடுதலையை தர, விசுவாசத்தை தர, என்ன தர, விருத்தி அடைய செய்ய தர. ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு யாரு ரொம்ப முக்கியம்னா, யார் ரொம்ப முக்கியம், யார் ரொம்ப முக்கியம், யார் ரொம்ப முக்கியம்? நாங்கன்னு சொல்லாதீங்க, எல்லாரையும் எடுத்துக்காதீங்க. யார் ரொம்ப முக்கியம்? நீங்க. நீங்க மாத்திரம் இல்ல, உங்களை சார்ந்திருக்கிற குடும்பம். ராமன் சொல்லுங்க பாப்போம். உங்களை சார்ந்திருக்கிற குடும்பம், நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ராமன் சொல்லலாமே, ஆண்டவர் உங்களை இந்த ஊழியத்தில் இணைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அக்கா நம்ம சும்மா ஒன்றும் இங்க வரலக்கா, ஆண்டவர் இந்த ஊழியத்துல உங்களை வச்சிருக்காருன்னா ஒரு நோக்கம் உண்டு. எத்தனையோ சபைகள் சுத்தி இருக்கு, ஆமாங்களா? இந்த திறந்த வாசல் என்கிற குடும்பத்துல உங்களை வைத்திருக்கிறோம்னா என்ன இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இல்லாம ஆண்டவர் உங்களை இங்க சேர்க்கல. ராமன் சொல்லுங்க பாப்போம். ஆமா, நீங்க எல்லாம் மணி, என்னது, கோதுமை மணி. ராமன் சொல்லுங்க பாப்போம். ஆமா, நீங்க காற்றுக்கு பறக்கிற பதர் நீங்க இல்ல. ஆண்டவர் உங்களை மணியை போல வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை அவருடைய சொத்தா என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நீங்க எல்லாம் தான், தேவன் உங்களை நம்பி தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க பாப்போம்? தேவன் யாரை நம்பி இருக்கிறாரு? என்ன நம்பி இருக்கிறார் சொல்லுங்க, சத்தமா சொல்லலாமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பம், அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? யாருமே அசட்டை பண்ண முடியாது. முதலாவது சபையே, நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க. கீழ்ப்படிங்க, உறுதியா இருங்க. கொஞ்சத்துல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அநேகத்துக்கு அதிபதியா வைப்பார். ராமன் சொல்லலாமே, பெருக்கத்துல உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பேதுருவை ஆசீர்வாதத்தை போல பேதுருவின் ஆசீர்வாதத்தை என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. எல்லாம் எலும்பி நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாம் அப்படி எலும்பி நில்லுங்க. தேவனுடைய சமூகத்துல இந்த 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 பகுதியில் வந்திருக்க எல்லாம் எலும்பி நில்லுங்க.
முடிக்க போறது இல்லை, நம்ம ஜெபிக்க தான் போறோம். எல்லாம் எழுந்து நில்லுங்க. பைபிள் எல்லாம் அப்படி உங்க சேர்ல வைங்க, கண்களை மூடுங்க, கரங்க ஒரு கரத்தை வானத்தை நேராக உயர்த்துங்க, தேவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்க என்னை வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டாப்பா. இந்த ஊழியத்துல நீங்கள் என்னை இணைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே, இந்த திறந்த வாசல் இந்த ஜெப வீட்டுல என்னை இணைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே, நோக்கம் இல்லாமல் தேவன் நம்ம இங்க வைக்கல. எனக்கு பிரியமான சகோதரியே, எனக்கு பிரியமான சகோதரர்களே, எனக்கு பிரியமான தாய்மார்களே, இன்னைக்கு நோக்கம் இல்லாமல் தேவன் இந்த சபையில வைக்கல. இந்த அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் அதை யாரும் அசட்டு பண்ண முடியாது. இந்த ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்றாரு முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இந்த ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்றாரு அது பெருக்கத்துக்கு நேரா இருக்கும். இந்த ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் என் தேவன் சொல்றாரு அது விருத்திக்கு நேரா இருக்கும். அதுல நீங்க ரொம்ப முக்கியமானவர்கள். தேவனுடைய சமூகத்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்துல என்னை வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆரம்பத்துல இந்த பாதையில தேவனை வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொல்லி ஒரு கணத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த இரவு நேரத்துல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க முகாந்திரம் இல்லாமல் இந்த திருச்சபையில தேவன் உங்களை வைக்கல. ஒரு விளையாட்டை தேவன் உங்களை திருச்சபையில வைக்கல. ஒரு டைம் பாஸுக்கு தேவன் திருச்சபையில வைக்கல. உன்னதமான பெருக்கத்துக்கு நேராய், உன்னதமான ஆசீர்வாதத்துக்கு நேராய், உன்னதமான விருத்திக்கு நேராய் தேவன் உங்களை இந்த சபையில வைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரராய் திகழும்படி, நீங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கும்படி, நீங்கள் அநேகருக்கு கலங்கரை விளக்கமாய் திகழும்படி, நீங்கள் 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 இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி, நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கும்படி என் தேவனாய கர்த்தரை தெரிந்து கொண்டு என் தேவனாய கர்த்தரை சபையில வைத்திருக்கிறார். நீங்கள் தானாக இந்த சபையில வரல. தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் உங்களுடைய சபையோடு, தேவனுடைய திட்டம் உங்களுடைய ஊழியத்தோடு, தேவனுடைய திட்டம் இந்த தரிசனத்தோடு உங்களை இணைத்திருக்கிறது. தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே, அந்த ஆரம்பத்துல இந்த ஆரம்பத்துல நான் செய்ய வேண்டியவரை செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த ஊழியத்துல நான் செய்ய வேண்டியவரை செய்ய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த ஊழியத்துல நான் கீழ்ப்படிய வேண்டிய விஷயத்துல எனக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். அப்பா, இந்த ஊழியத்துல நான் உண்மையா இருக்க வேண்டிய விஷயத்துல உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும் தகப்பனே. இந்த ஊழியத்துல நான் ஆண்டவரே தாழ்மைப்பட வேண்டிய இடத்துல என்னை தாழ்மைப்படுத்தும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிற நீங்கள், தேவனுடைய சமூகத்துல இணைந்திருக்கிற நீங்கள் ஒரு குடும்பம் மாதிரி இல்ல, ஒரு குடும்பமா இருக்கிற நீங்கள் தேவனுடைய சமூகத்துல நீங்க இந்த இரவு நேரத்துல நீங்க ஆண்டவர் உங்களை விசாலத்துக்கு நேராக நடத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு போதுமான அளவை தருவார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களுக்கு ரகவத்தை வைத்திருக்கிறார். சபையினுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலைமுறைக்குள்ள வரும். சபையினுடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துல தங்கும். சபையினுடைய ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் தொடரும். தரிசனத்தில் உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தரிசனத்தில் உங்களை இணைந்து கொள்ளுங்கள். உங்களை கீழ்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுத்துங்கள், கீழ்படுத்துங்கள். எதிர்த்து நிற்காதீங்க, விட்டு கொடுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு விட்டு கொடுங்க, தரிசனத்துக்கு விட்டு கொடுங்க. உங்களை கீழ்படுத்துங்க, உங்களை இணைத்துக் கொள்ளுங்க, உங்களை கீழ்படுத்துங்க, உங்களை இணைத்துக் கொள்ளுங்க. தேவன் நடத்துகிற காரியத்துக்கு நேராய் இடைபடுங்க. தேவன் காண்பிக்கிற திசையை நோக்கி முன்னேறுங்க. கர்த்தர் உங்களுக்கு தருகிறது. யார் தடுக்கக்கூடும்? கர்த்தர் உங்கள் தருகிறது. ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது, ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது, ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது, ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது, ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. கர்த்தர் செய்கிறத தடுப்பவர் யாரும் இல்லை. வா, இந்த சமூகத்துல வந்திருக்கும் ஆண்டவரே, யாரும் தடுக்க முடியாது. இரவு நேரத்துல தேவன திறந்த வாசல் சபைக்கு என்று வைத்திருக்கிறத யாரும் தடுக்க முடியாது. ஒரு விஷயம் தடுக்கும், உங்களுடைய விசுவாச குறைவு தடுக்கும். ஒரு விஷயம் தடுக்கும், உங்களுடைய கீழ்ப்படியாமை தடுக்கும். ஒரு விஷயம் தடுக்கும், உங்களுடைய வணங்கா கழுத்து தடுக்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுப்போமா? தேவன் நினைத்திருக்கிறான்னு நீங்க நம்புனீங்கன்னா, இந்த தரிசனத்துல எனக்கு பங்கு உண்டு நீங்க நம்புனீங்கன்னா, திறந்த வாசல் சபை எனக்கு தேவன் என்னை இணைத்த சபை நீங்க நம்புனீங்கன்னா, இந்த இரவு நேரத்தில் தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, நான் விசாலத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க தேவனுடைய சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணலாம்.
தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணலாம். பிரியமான சபையே, ஒரே ஒரு காரியத்தை நான் தெளிவா சொல்லட்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு மனதின் ஆவியானவர். அவர் ஒரு மனதில விசுவாசிக்கிற, ஒரு மனமா இருக்கிற ஜனங்கள் மத்தியில வாசம் செய்கிற ஆவியானவர். இன்று ஒரு மனப்படுங்க. ஆண்டவரே, அற்பமான ஆரம்பம் தான் ஆண்டவரே. நான் அசட்டை பண்ணலாண்டுப்பான், நான் அசட்டை பண்ணலாண்டவரே. நீங்க இந்த சபைக்கு வந்தது ஒரு விபத்து அல்ல. ஏதோ தற்செயலா இந்த சபைக்கு வந்துட்டேன். நோ, என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு இந்த சபைக்கு வந்துட்டேன் இல்ல. எனக்கு இந்த சபையில உள்ளவங்க பழக்கம், இந்த சபையில உள்ள ஊழியக்காரர் எனக்கு பழக்கம், அதனால நான் வந்துட்டேன் இல்ல. நீங்க தாயின் கருவுல ஒரு வாரத்துக்கு முன்னவே தேவனுக்கு தெரியும் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, நீங்க இந்த சபைக்கு வருவீங்க, இந்த திறந்த வாசல் குடும்பத்துல ஒரு அங்கத்தினா இருப்பீங்கன்னு தேவனுடைய திட்டம். நீங்க தயவு செஞ்சு, நான் இந்த தெருவில் இருக்கிறனால இந்த சபைக்கு இருக்கேன். இன்னொன்னும், ஆண்டவருடைய திட்டத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் நம்ம இந்த சபையில வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் இந்த சபையில நம்ம வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய தரிசனத்தின் பங்காளிகளாய் தேவன் உங்களை இந்த சபையில வைத்திருக்கிறார். உங்களுக்கு பங்கு அதிகம், இந்த சபையில உங்களுக்கு பங்கு அதிகம். நாங்க விருந்தாளிங்க, வரோம் போயிடுவோம். ஆனா நீங்க விருந்தாளிகள் அல்ல, நீங்க குடும்பத்தினர். நீங்கள் விருந்தாளிகள் அல்ல, நீங்க தேவனுடைய சரீரத்தில் அங்கம். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்துமே அது துன்பப்படுமா? நீங்க சபையில ஒரு அங்கம், மறந்துடாதீங்க. நீங்க தேவனுடைய சரீரம் என்பதை மறந்துடாதீங்க. நீங்க தேவனுடைய சரீரம் என்று மறந்துடாதீங்க. இதுல உயர்வென்றும் இல்லை, தாழ்வென்றும் இல்லை. தேவன் நம்ம ஒரே குடும்பமாய் வைத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்துல கரங்களை சொல்லுவோமா? லேலுயா, ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. கூட ஆண்டவரே, இந்த தரிசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த விசாலத்தின் என்ற தரிசனம், இந்த பெருக்கம் என்கிற தரிசனம் ஆண்டவரே, அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, முழுமையா என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன், முழுமையா என்னை கிரயமாய் செலுத்து என்று சொல்றவங்க உங்க வலது கையை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. பரலோகம் அதை பார்க்கட்டும். எல்லா கண்களையும் மூடி இருக்கிற வேலையில, எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேலையில உடைய வலது கரம் வானத்துக்கு நேராக உயர்வலாம். எல்லாம் கண்களை மூடி இருக்கிற வேலையில உடைய வலதுகரம் அர்ப்பணிக்கிறது மாத்திரம். நான் சொல்றேன்னு நீங்க அர்ப்பணிக்க வேண்டாம். தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது. நான் சொல்வதற்காக நீங்க அர்ப்பணிக்க வேண்டாம், என்னுடைய வார்த்தைக்காக நீங்க அர்ப்பணிக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவுனா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தினா, உங்களுக்குள்ள ஒரு ஏவுதல் உண்டானா, உடைய வலதுகரத்தை ஆண்டவரே, நான் சம்பூர்ணத்துக்கென்று, நான் விசாலத்துக்கென்று, நான் இந்த சபையினுடைய தரிசனத்தின் பெருக்கத்துக்கென்று என்னை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறேன். என்னை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும், என் உயர்விலும், என் தாழ்விலும், என் நிறைவிலும், என் குறைவிலும், என் எல்லா சூழ்நிலையிலும் நான் சபைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். தரிசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்திருக்கிறேன். ஒவ்வொரு தாய்மார்களுக்காய், ஒவ்வொரு சகோதரிகளுக்காய், ஒவ்வொரு சகோதரர்களுக்காய் நான் உம்மை சோதரிக்கிறேன். ஆண்டவரே, இன்று தரிசனத்தோடு இணைக்கப்படுவார்களாக. எல்லா தூரங்கள், எல்லா துளைவுகள், இன்று காணப்படுகிற எல்லா தரிசனத்தை விட்டு பிரிக்க நினைக்கிற எல்லா மனசோர்வுகள், தூரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இணைக்கப்படுவார்களாக. முப்பரி நூல் அறாது என்ற வசனத்தின் பிரகாரமாய் இவர்கள் சபையின் தரிசனத்தோடு பிணைக்கப்படுவார்களாக.
விருத்தியோடு பிணைக்கப்படுவார்களாக, பெருக்கத்தோடு பிணைக்கப்படுவார்களாக. கெட்ட எண்ணத்தோடு அல்ல, நல்ல எண்ணத்தோடு இயேசுவின் நாமத்தில் ஆதி திருச்சபையை போல பிணைக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆதி திருச்சபையில் காணப்பட்ட ஒரு மனம் உண்டாகுவதாக, உண்டாகுவதாக. எல்லா மனசோர்வு இயேசுவின் நாமத்தில் ஒரு மனத்தில் கிடைக்கிற ஆவிகள், தரிசனத்தோடு இணைய விடாத ஆவிகள், சபையின் திட்டத்தோடு இணைய விடாத ஆவிகள், விடுதலைக்கு நேராக இணைய விடாத ஆவிகள், விசுவாசத்துக்கு நேராக இணைய விடாத ஆவிகள், விருத்திக்கு நேராக இணைய விடாத ஆவிகள் இயேசு நாமத்தினால ஒன்றுமில்லாமல் போவதாக, ஒன்றுமில்லாமல் போவதாக. தேவன் எந்த நோக்கத்துக்காய் இவர்களை இந்த சபையில வைத்தீரோ, இணைத்தீரோ, அதை புரிந்து இணைந்து கரங்களை திடப்படுத்துவார்களாக, முழங்கால்களை திடப்படுத்துவார்களாக. நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல இவர்களும் குடும்பமாய், திறந்த வாசல் என்கிற ஒரு குடும்பமாய் உம்மையே சேவிப்பார்களாக, உமக்கென்று பெரிய காரியங்களை செய்வார்களாக, உம்முடைய தரிசனத்தை சுமப்பார்களாக, பெருக்கத்தை அனுபவிப்பார்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் திகழ்வார்களாக. அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை உயர்த்தோம், எங்களை தாழ்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்ல வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.